நான் உங்க சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபியோட வந்திருக்கேங்க. இன்னைக்கு கேரளா ஸ்பெஷலான இந்த பத்திரி, அதுவும் பொரிச்ச பத்திரி ரெசிபிங்க. சப்பாத்தி மாரியும், பூரி மாதிரி 2 விதமா செய்வாங்க. அதுல ஒரு வகை இந்த பூரி மாதிரியான பொரிச்ச பத்திரி ரெசிபி. வாங்க எப்படி ரெசிபி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். ஒரு 7, 8 சின்ன வெங்காயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா உப்பு சேர்த்து கொரகொரன்னு அரைச்சுக்கலாம். 1 கப்பு மாவுக்கு 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி. இப்ப நான் 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். ஸோ 3 கப் அளவுக்கு தண்ணி. நம்ம அரைச்ச அந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க. இதுல 2 கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவை எடுத்துக்கலாம். அரிசி மாவு நீங்க வீட்ல யூஸ் பண்ற எந்த மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது கொழுக்கட்டை மாவு, இடியப்பா மாவு, அப்புறம் பத்திரி பொடி இந்த மாதிரி இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்குங்க. கருஞ்சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் இப்ப சூட்டோடையே நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்த பிறகு ஒரு தட்டை போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைங்க. இது ஆவியிலே இன்னும் கொஞ்சம் நல்லாவே வெந்துரும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இல்லைன்னா கை பொறுக்கிற சூட்டுக்கு வரும் பொழுது கையாலேயே நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு விடுங்க. கையில லேசா தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்த பிறகு மட்டும் கையை வைங்க. இந்த மாதிரி நல்ல உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கோங்க. 2 பிளாஸ்டிக் ஷீட்டுக்கு இடையில இந்த மாதிரி உள்ள வச்சு சப்பாத்தி மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தியை விட இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கூட இருக்கணும். உங்ககிட்ட இந்த மாதிரி பூரி ப்ரெஸ் இருந்துச்சுன்னா அதில் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி சின்ன கிண்ணம் வச்சு ஷேப்புக்காக அழகாக ரவுண்டாக எடுத்திருக்கேன். ரொம்பவே அழகாக வரும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் திக்னஸாகவே இருக்கட்டும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும் பொழுது நல்லாவே பூரி மாதிரி வெளியில கிறிஸ்பியாவும் உள்ள கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயை மேலே தெளித்து விட்டுட்டே இருங்க. நல்ல உப்பெல்லாம் சூப்பராக வந்துடும். எண்ணெய் சூட்டை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணுங்க. தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். கேரள ஸ்டைலில் பொரிச்ச பத்திரியோட அந்த ஆத்தென்டிக்கான டேஸ்ட்டு கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில்லையே பொரிச்சு எடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான இந்த பொரிச்ச பத்திரியோட ருசி நம்ம சூப்பரான ஒரு சிக்கன் குழம்போடு சாப்பிடும்போது அடிப்பொலியாக இருக்கும்.